அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு குறள் நிகழ்ச்சியில் இன்று அறத்துப்பால் பாயிரவியல் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குறள் எண் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன என்பது பொருள். மெய்யறிவினை உடையானது நல்ல தாள்களை தொழாராயின் எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவானாய பயன் யாது என உரை கூறுவர் பரிமேலழகர். பிறவிப்பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார் என்றும் கூறுவர். கற்றதன் பயன் அறிவு பெறுதல், அதன் பயன் இறைவனை தொழுதல். அறிவு பெற்றார் தொழுதற்குரியவன் என்பதற்கு பொருத்தமாக வாலறிவன் என்ற தொடரை கூறினார். கற்றலால் வருவது நூலறிவு, இறைவனை தொழுதலால் வருவது வாலறிவு. அந்த வாலறிவே எல்லாவற்றிற்கும் மேலான பயன் என்பது இக்குறளில் உய்த்துணர கிடக்கின்றது. வாலறிவின் பயன் அவன் தாளை தொழுது பிறவி அறுத்தல். கற்றவர் தான் தொழுதேத்த நின்றான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி என்பார் திருஞான சம்பந்தர். கற்றாங்கு அவன் கழல் பேணினர் என்பார் மாணிக்கவாசகர். கற்றதனால் ஆய பயன் கடவுளின் தாளை தொழுதல் என்று ஒரு கருத்தாகச் சொல்லாமல் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் என எதிர்மறையாக கூறி கற்றதனால் ஆய பயனென்கொல் என வினாவையும் எழுப்பியிருப்பது ஒரு சிறந்த இலக்கிய உத்தியாகும். கற்றதன் பயன் வாலறிவனின் தாளை தொழுதல், அது நம் பிறவிப்பிணிக்கு மருந்து என்பது கருத்து. தினம் ஒரு குறள் நிகழ்ச்சியில் இன்று அறத்துப்பால் பாயிரவியல் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குறள் எண் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்பதை அறிந்து கொண்டோம். நன்றி.